வணக்கம். நான் நந்தகுமாரி. 2ஆம் பருவம் BA தமிழ். இன்றைய செய்தி: ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் தேவை. இறைவனின் படைப்பில் மனிதர்களாக பிறந்தவர்கள் அனைவருமே போற்றத்தக்கவர்கள். காரணம், ஐந்தறிவு ஜீவராசிகளுக்கு இல்லாத ஒரு அறிவை மனிதர்களுக்கு அளித்ததோடு பேசும் ஆற்றலையும் நம்மை படைத்த இறைவன் அளித்துள்ளான். பிறப்பில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டாலும் வளர்ப்பில் நாம் வேறுபடுகிறோம். வெவ்வேறான சூழ்நிலைகள், வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்தாற்போல் நம்முடைய வாழ்க்கை முறையினை அமைத்துக் கொள்கிறோம். 30 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் தமிழகத்தில் இப்போது உள்ளது போல் ஆஸ்பத்திரிகளோ மருந்து கடைகளோ இல்லவே இல்லை. உடல் ஆரோக்கிய குறைபாடு என்று டாக்டரிடம் சென்றால் 3 நாட்களுக்கு மருந்தும் மாத்திரைகளும் அவராகவே தருவார். அதிலேயே உடல் நல்ல குணம் பெற்றுவிடும். காலப்போக்கில் மாறிவரும் வாழ்க்கை முறை, உணவு முறை, உடலுழைப்பின்மை, உடற்பயிற்சியின்மை, உடல் பருமன் உள்ளிட்ட பல காரணிகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தது. அக்காலத்தில் MBBS MD என்று படித்த டாக்டர்களே இருந்தனர். காலப்போக்கில் மருத்துவத்துறை நவீன வளர்ச்சியில் இன்று நம் உடலில் உள்ள உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் மருத்துவத்தில் துறையை புகுத்தி படித்து டாக்டர்கள் அதிகரித்துள்ளனர். இன்றளவில் ஆஸ்பத்திரிகளுக்கு சென்றால் பல கட்ட பரிசோதனைகளுக்கு பின்னரே டாக்டரை நேரில் சந்திக்கும் நிலை வந்துவிட்டது. இவற்றிலிருந்து நாம் மீள என்னென்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் போதிய அக்கறை காட்டினால் ஆஸ்பத்திரிக்கு செல்வதை நாம குறைத்துவிட முடியும். நம் உடலுக்கும் வயதுக்கும் ஏற்ற உணவினை நாம் சீரான கால இடைவெளியில் முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தினமும் உணவோடு கீரை வகைகள், பருப்பு வகைகள், பழ வகைகளை சிறிதாவது சேர்த்துக் கொள்வது மிக மிக அவசியமாயிற்று. காரணம், ஒவ்வொருவரின் உடலுக்கு தகுந்தவாறு நோய் எதிர்ப்பு சக்தியானது வேறுபடுகிறது. அதுவும் இக்கால குழந்தைகள் எந்த ஒரு காய்கறியும் பழ வகைகளையும் தவிர்த்துவிட்டு ஃபாஸ்ட்ஃபுட் உணவு வகைகளையே அதிகம் விரும்புகின்றனர். எவ்வளவு பரபரப்பான வாழ்க்கை முறை இருந்தாலும் அனைவருமே உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டியது மிக மிக அவசியமாகிறது. இன்றைய காலகட்டத்தில் பலர் குறித்த நேரத்திற்கு உணவு உண்பதில்லை. இதனால் உடல் ஆரோக்கியத்தில் பல குறைபாடுகள் ஏற்படுகிறது. எனவே இனியாவது ஆரோக்கியத்தில் அனைவரும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சுவர் இருந்தால் மட்டுமே சித்திரம் வரைய முடியும்.